வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடீனியம் செடிகளில் நம்ம விதைகள் போட்டு வளர்க்கும் போது அது நமக்கு எந்த மாதிரி நிறம் மாறி பூக்குது அப்படிங்கிறதையும், அந்த அடீனியம் செடிகள் எந்த அளவுக்கு விதைகள் போட்டு வளர்க்கும் போது அதோட கேடக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளோட உறவுகள் நிறைய வீடியோக்கள் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அது 4 பாகம் போட்டிருக்குறோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5வது பாகம்தான். இந்த வீடியோ யார்கிட்ட இருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீராஸ் கார்டன்லேருந்து தாங்க வந்திருக்குது. இவங்க ஏற்கனவே பர்பிள் அடுக்கு விதைகள் போட்டு அதோட ரிசல்ட் கூட நமக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுதான் நான் பார்ட் 1ல் நான் போட்டிருந்தேன். இருந்தாலுமே இவங்கக்கிட்ட நிறைய சீட் க்ரோனில் நல்ல நல்ல கலர்ஸ்லாம் வந்திருந்தது. அதனால் பூக்கள் இருக்கும்போது எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்களோட அடீனியம் வளர்க்குற ஆர்வம் பார்த்து நான் ஒரு 100 விதைகள் கொடுத்துருந்தேங்க. அந்த 100 விதைகள் போட்டு 95 விதைகள் அழகாக தழைச்சி வளர்ந்துருந்தது. அதை நல்லா வளர்த்து 1 வருஷம்க்கு அப்புறமா அது நிறைய சீட் க்ரோன் சேலு கூட கொடுத்தாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நல்லபடியாக வளர்த்து அதை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். சரிங்க, இப்போ அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஹாய்க்கா, வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட விதை போட்டு வளர்ந்த செடி தான் ஷேர் பண்ணலான்ட்டு. எல்லாத்தையுமே பண்ண முடியல, ஏன்னா ஒரு சில பிளான்ட்லேயுமே சேல் பண்ணிட்டேன். இதுதான் முதல் பிளான்ட்டு விதை போட்டு வந்தது. மல்டிபிட்டல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட், இதுவும் விதையிலேருந்து வந்தது தான். ரொம்பவே அழகாக இருக்குது. தேர்டு பிளான்ட் இது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு பிளான்ட்டு, விதையிலேருந்து வந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நாலாவது பார்த்திங்கன்னா ஒயிட் மல்டிபெட்டல். இந்த ஒயிட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சிங்கிள் பெட்டலும் வந்தது, மல்டிபெட்டலும் வந்தது. நான் நிறைய பேருக்கு பிளான்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல நிறைய பிளான்ட்டு உங்கள்கிட்ட விதை போட்டு வளர்ந்தது தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபெட்டல். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபெட்டல்லே பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி ஷேட்ஸில். சிங்கிள் பெட்டல்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பிங்க் கலர் பார்டர். இதுலேயே பார்த்திங்கன்னா இப்பயும் ஒரு பிளான்ட் பூ வச்சுருக்கு. ஆனால் அது கொஞ்சம் ஃப்யூஸ் ஆன மாதிரி இருக்குது. இது ஒரு ரெட் மல்டிபெட்டல். இதுவும் பார்த்திங்கன்னா விதையிலேருந்து வந்தது தான். பர்பிள் சிங்கிள் பெட்டலும் வந்திருக்கு, பர்பிள் மல்டிபெட்டலும் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இது பர்பிள் சீட்ஸ்ன்னு கொடுத்ததுலேருந்து வந்தது தான். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ரெட் மல்டிபெட்டலும் இங்கே கொடுத்த விதையிலேருந்து வந்தது தான். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டும் நீங்கள் கொடுத்த விதையிலேருந்து வந்தது தான். இதை நான் இப்போ ரீசெண்டாக சீட் க்ரோன் சீரீஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இது கிராஃப்டட் பிளான்ட் மாதிரி இருக்குதுன்னு நான் போட்டிருப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா சீட் க்ரோன் சீரீஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன செடி தான், ரொம்ப அழகாக பூ வச்சுருக்கு, மல்டிபெட்டல். அதுவும் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்கள்கிட்ட 100 சீட்ஸ் நான் போட்டு வளர்த்ததுலேருந்து வந்தது தான். ரொம்பவே அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்க்கா, இந்த மாதிரி திரட்சியாக இருக்க விதை கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இதே மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் குவாலிட்டி சீட்ஸ்க்கா. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான பூக்கள் இருந்ததுங்க. அடுக்கு பூக்களுமே வித்தியாசமான கலர்ஸில் எல்லாமே நிறைய பூக்கள் வச்சுருந்தது. இன்னுமே இருக்குதுங்க. இப்போ இருக்கிற பூக்கள் தான் நமக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நமக்காக வீடியோ எடுத்து அனுப்பின வீராஸ் கார்டனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நம்ம கேட்டதுனால அவங்களுடைய நேரத்தை செலவழித்து நமக்காக வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்காக நன்றி. இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.